நண்பர்களே VTSக்காக 2.1 செட் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். பேனல்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கேபினெட்டில் கிரே கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ரிமோட் பார்த்தீங்கன்னா பெரிய ரிமோட்டு, இந்த ரிமோட் தான் கொடுக்க போகிறேன். உள்ளே என்னென்ன போட்டுக்கணும்னு பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியரில் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா TDL 7-9 லெஃப்ட் ரைட் சேனலுக்கும் சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் பேரலல் மோனோ போர்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். BT சப்ரி எல்லாமே நம்மளோட தான். 7-9 பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 40+40 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸில் உள்ள ஸ்பீக்கர் வரைக்கும் நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் உள்ள ஸ்பீக்கர் நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். சப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இன்ச்சு சிங்கிள் டு டபுள் மேக்னெட்டு 250 வாட்ஸ்க்குள்ளே உள்ள எந்த சப் வேணாலும் நீங்கள் இதில் ட்ரைவ் பண்ணிக்கலாம். இதில் சப்புன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 90 வச்சுருக்காங்க, அதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து 3-வேல ஓல்டு டைப்பில் அந்த மாடல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 80 வாட்ஸோ 60 வாட்ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தது அந்த பாக்ஸ்லன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் இது போட்டிருக்கேன். அதுமாரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரிபிள்னு கேட்டிருந்தாங்க. அதிகமாகவே ட்ரிபிள் வேணும், ஏன்னா அதில் போட்டிருக்கிறது வந்து மேக்னெட் டியூட்ரு. எந்த செட்டில் போட்டாலுமே வாய்ஸ் வந்து கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுமாரி வால்யூம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் டியூட்ரு இருந்ததுனால கிராஸ் ஓவர் போட்டிருக்கோம், அதனால் வந்து கம்மியாக இருக்கும் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதில் கிராஸ் ஓவர் போட்டு தான் அதில் அந்த செட்டில் இருக்குது. ரொம்ப ஓல்டு மாடலு, 3-வேல வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அவங்க ட்ரிபிள் வந்து ஏற்றிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குற மெத்தடில் இப்போ பாடிட்டு இருக்கு. இப்போ ட்ரிபிள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக உள்ள டைப்பில் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அவங்க ட்ரிபிள் அதிகமாக தேவைப்பட்டாங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக மைல்டாக கேட்க போகிறோம் அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச ஃபஸ்ட் மாடலில் இந்த டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். புது மாடலில் சுவிட்ச் வச்சு நம்ம இந்தமாதிரி கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். இனிமேல் வர செட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாட்டுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மெலோடிலாம் கேட்குறீங்க, அதில் வர அந்த சவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா துல்லியமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் நம்ம வைக்கிறோம். தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஏற்றுனீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை செய்யும். நான் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஹை லோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லோ அப்படின்னா நம்ம ஆஃப் ஆகிடும். ஹைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸோட அதிகமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நான் இதுமாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். இந்த கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ஆம்பிளிஃபையர் அவங்களுக்கான ஆம்பிளிஃபையராக கிடச்சிருக்கு. இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரெகுலர் மாடல் நார்மலாக ப்ளே பண்ணுறேன். இப்போ ட்ரிபிள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆடியோ கேட்டிருப்பீங்க. இதில் உள்ள ஆப்ஷன் இவ்வளோ தான். ஏன்னா இந்த மாடல் ரெகுலராக நம்ம பண்ணுற மாடல் தான். இது ஒன்று மட்டும் தான் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருந்தனால இதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹீட்ஸிங்கும் ஹெவியாக தான் இருக்கும். ஃபேன் ஒன்று நம்ம எப்போதுமே ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சாக்கெட் எல்லாமே பாருங்கள் ஹெவியாக இருக்கும். சப்புக்கு வந்து பனானா சாக்கெட் போட்டிருக்கேன். லெஃப்ட் ரைட் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-வே LS போட்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 சேனல் ஸ்டீரியோ இன்புட்டும் இருக்குது. அதுமாரி ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியான ஒயர் தான் கொடுக்குறோம். பாருங்கள் 1.5 ஸ்கொயர் mm ஏசிஸ் கார்டு மெயின்ஸ் கார்டு கொடுக்குறோம். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம், இங்கே கிடைக்காது. இதில் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம ஒரு 4 வருஷம் முன்னாடி வாங்கினது. இது இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன். 1.5 ஸ்கொயர் mm வரும் ஒயரோட. இது நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரலாம். அதுமாதிரி ரிமோட்டும் பார்த்திங்கன்னா இது பெரிய ரிமோட்டு தான். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேட்டரி போகிற ரிமோட்டு. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரிமோட் கம்ப்ளைண்ட் வராது. அதுமாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பட்டன் சவுண்ட்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். நம்ம டிவி ரிமோட் மாதிரியே இது கொடுத்துருக்கோம். இன்னும் பேட்டரி போடல. இதில் நான் வந்து கையில் டெஸ்டிங் ரிமோட் வச்சு நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன்.
சப்பு வச்சு ப்ளே பண்ணல. இப்போ நான் சப்பு வச்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். 5.1 2.1 எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுமாதிரி வேன், பஸ்ஸு, வீட்டு எல்லாத்துக்குமே நம்ம செட்டு செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் பண்ணாலும் நீங்கள் நம்மளை கால் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.